ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கனவா கருவாடு தொக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருவாடு மீனில் தான் கருவாடு போடுவாங்க. ஆனால் கனவாலேயும் கருவாடு போடுறாங்க. இந்த கருவாடு தொக்கு ரொம்பவே சுவையாக இருக்குது. வாங்க இப்போ கனவா கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த கனவா கருவாடை எல்லா பீஸையும் சேர்த்து அதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். ஏன்னா அதில் நம்ம காய வச்சுருப்பாங்கள்ல கருவாடை, அதில் நிறைய உப்பு சேர்த்துருக்கும். அந்த உப்பை எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் கிருமி நாசினி அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கிட்டால் போதும். இந்த கனவா கருவாடில் க்ளீனிங் ப்ராசஸ் நமக்கு சுத்தமாக கிடையாதுங்க. ஜஸ்ட் அலம்பிக்கிட்டால் போதும், அவ்வளோந்தான். அந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி பேக்கெட்டில் நமக்கு கிடைக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த கனவா கருவாடு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் மீன் மார்க்கெட்லேயும் நமக்கு இது நல்லாவே மலிவாக கிடைக்குதுங்க. இந்த கனவா கருவாடு தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளியும், பச்சை மிளகாய் இதை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்த பிறகு கடுகு பொரிஞ்சதுமே அதில் வெங்காயம், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்ட பிறகு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சென்டரில் கீரி சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக செய்கிற தொக்குக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். ஆனால் இந்த கருவாடு தொக்குக்கு நம்ம வெங்காயத்தை வதக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம அதில் கனவாவெல்லாம் அலம்பி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ எல்லா கனவா கருவாடையும் சேர்த்துக்கிட்ட பிறகு அதை ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நம்ம அதை வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்குள்ளே சீக்கிரமாக நமக்கு அது குக் ஆகிடும். ஏன்னா இது ஆல்ரெடி வெயிலில் நல்லா காய வச்சுது. அதனால் இது ரொம்ப நேரத்துக்குலாம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே அந்த கனவா 50% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கி விடுறேன். தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு அதையும் நம்ம வதக்கி விடலாம். இதுக்கு நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோம்னா, நார்மலாக எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும். அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நானும் அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் 1 டீஸ்பூன் நல்லா நிறைவாக சேர்த்துருக்கேன். அப்படி குழம்பு மிளகாத்தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மல்லித்தூள், காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரக பொடி, மிளகு பொடி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த தொக்கு சூப்பராக வரும். மசாலா சேர்த்துக்கிட்ட பிறகு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு நமக்கு ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஒரே ஒரு சின்ன டம்ளருக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 டம்ளருக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம தண்ணி சேர்த்தோம்ல, அது கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இந்த அளவுக்கு வத்தின பிறகு இதோடைய பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க தொக்கு. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் ரசம் வைக்கிற நேரத்தில் நமக்கு தொட்டுக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் பொரியல் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த கனவா கருவாடு தொக்கு ரெடி ஆயிரும். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தம் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.